உங்களை எல்லாரும் சாதாரணமா எடுத்துக்கொள்கிறார்களா? நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் யாரும் மதிக்கவில்லையா? நீங்கள் கொடுக்கும் அன்புக்கு பதிலாக ஏமாற்றமும் துரோகமும் தான் கிடைக்கிறதா? அப்படி என்றால் இந்த வீடியோவை ஒரு நொடி கூட மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சாணக்கியர் சொன்ன சில உளவியல் ரகசியங்கள் உங்க மதிப்பை 10 மடங்கு இல்ல 100 மடங்கு கூட உயர்த்த முடியும். இந்த வீடியோ முடியும் போது உங்களை யார் மதிக்கவில்லை என்பதற்கான காரணத்தையும் இனிமேல் எப்படி மதிக்க வைப்பது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். மேலும் இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷயத்தை கமெண்டில் சொல்லுங்கள். என்னை அதிகமாக காயப்படுத்தியது துரோகமா இல்லை அலட்சியமா? உங்க பதிலை கமெண்டில் எழுதுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸையும் படிக்கிறேன். வாங்க சாணக்கியரின் வாழ்க்கையை மாற்றும் ரகசியத்திற்குள் போகலாம். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா? பணம் இல்லாதது இல்லை, அழகு இல்லாதது இல்லை, திறமை இல்லாதது கூட இல்லை, நம்மை யாரும் மதிக்காதது, நாம் பேசும்போது யாரும் கவனிக்காமல் இருப்பது, நாம் கொடுக்கும் அன்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது, நம்மை தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்வது. இந்த வலியை அனுபவிக்காத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் இதற்கான ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டார். அவர் என்ன கூறினார்? உன்னை யாரும் மதிக்கவில்லை என்றால் முதலில் நீ உன்னை எப்படி நடத்துகிறாய் என்று பார். இதை புரிய வைக்கும் ஒரு கதையை நான் சொல்கிறேன். கதையின் முடிவில் உன் வாழ்க்கையை நீ வேறு ஒரு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பாய். ஒரு கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் நல்லவன். யாராவது உதவி கேட்டால் உடனே ஓடிப்போய் செய்வான். நண்பர்கள் பணம் கேட்டால் கொடுப்பான். உறவினர்கள் அழைத்தால் எல்லா வேலையையும் விட்டு ஓடி போவான். எல்லோரிடமும் சிரித்த முகம், எல்லோரிடமும் அன்பு. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. யாரும் அவனை மதிக்கவில்லை. அவன் பேசினால் கேட்க மாட்டார்கள். அவன் கருத்தை யாரும் கேட்க மாட்டார்கள். அவனை ஒரு நல்ல மனிதன் என்று மட்டும் சொல்வார்கள். ஆனால் முக்கியமான மனிதன் என்று யாரும் நினைக்கவில்லை. ஒரு நாள் அவன் மிகவும் நம்பிய நண்பன் அவனை ஏமாற்றினான். அருண் சேமித்து வைத்திருந்த பணத்தை வாங்கி கொண்டு திருப்பி கொடுக்காமல் மறுத்துவிட்டான். அந்த நாள் இரவு அருண் தனியாக அமர்ந்து அழுதான். நான் எல்லோருக்கும் நல்லதுதான் செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று வானத்தை பார்த்து கேட்டான். அப்போது அவனுக்கு சாணக்கியரின் ஒரு வரி நினைவுக்கு வந்தது. அளவுக்கு அதிகமான நல்லவனாக இருக்காதே, நேராக நிற்கும் மரங்கள் தான் முதலில் வெட்டப்படுகின்றன. அந்த ஒரு வரி அவனுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. அடுத்த நாள் முதல் அவன் யாரையும் வெறுக்கவில்லை. ஆனால் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய மனிதனாகவும் இருக்கவில்லை. இதுதான் முதல் பாடம். எப்போதும் கிடைக்கக்கூடிய மனிதனாக இருக்காதே. சைக்காலஜியில் ஒரு விஷயம் இருக்கிறது. மனிதர்கள் இலவசமாக கிடைப்பதை பெரிதாக மதிக்க மாட்டார்கள். எளிதாக கிடைக்கும் பொருளுக்கு மதிப்பு குறைவு. அதே பொருள் அரிதாக கிடைத்தால் அதன் மதிப்பு அதிகரிக்கும். நீ எப்போதும் அழைத்தவுடன் ஓடி வந்தால் உன் மதிப்பு குறையும். சில நேரங்களில் உன் நேரத்திற்கும் விலை கொடு. மாதங்கள் கடந்தன. மக்கள் அருணிடம் பேசும் விதம் கொஞ்சம் மாற ஆரம்பித்தது. ஆனால் இன்னும் அவனுக்குள் ஒரு வெறுமை இருந்தது. ஏனென்றால் அவன் எப்போதும் தனது வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக் கொண்டிருந்தான். ஒருவன் புதிய கார் வாங்கினால் வருத்தம், ஒருவன் வெற்றி பெற்றால் பொறாமை, ஒருவன் பாராட்டப்பட்டால் மனக்கசப்பு. அப்போது அவனுக்கு சாணக்கியரின் இன்னொரு வார்த்தை கிடைத்தது. உன் பாதையை மற்றவர்களின் பாதையுடன் ஒப்பிடாதே. ஒப்பீட்டை நிறுத்து. இந்த உலகத்தில் மிக பெரிய திருடன் யார் தெரியுமா? திருடன் அல்ல,
ஒப்பீடு. அது உன் மகிழ்ச்சியை திருடும், உன் நிம்மதியை திருடும், உன் தன்னம்பிக்கையை திருடும். நீ நேற்று இருந்த மனிதனை விட இன்று வளர்ந்திருக்கிறாயா? அதுதான் முக்கியம். ஒரு நாள் அருண் ஒரு விஷயத்தை கவனித்தான். அதிகமாக பேசுபவர்களை யாரும் பெரிதாக மதிக்கவில்லை. ஆனால் குறைவாக பேசும் சிலரை எல்லோரும் கவனமாக கேட்கிறார்கள். ஏன்? இதுதான் சாணக்கியரின் 3வது ரகசியம். மௌனத்தின் சக்தியை கற்றுக்கொள். எல்லா போர்களையும் வார்த்தைகளால் வெல்ல முடியாது. சில போர்களை மௌனத்தால் மட்டுமே வெல்ல முடியும். யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது உன்னை தவறாக புரிந்து கொண்டால் உடனே விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் உன் மௌனமே மிகப்பெரிய பதில். அருண் இதை நடைமுறையில் செய்தான். அவனை கேலி செய்தவர்களிடம் சண்டை போடவில்லை. அவனை அவமதித்தவர்களிடம் வாதம் செய்யவில்லை. அவன் தனது வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்தினான். 1 வருடம் கழிந்தது. அதே கிராம மக்கள் அவனை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தனர். ஏனென்றால் அவன் மாறியிருந்தான். மற்றவர்களை மாற்ற முயற்சிக்கவில்லை, தன்னை மாற்றியிருந்தான். ஆனால் வாழ்க்கை இன்னும் ஒரு சோதனை வைத்திருந்தது. ஒரு நாள் அவனை ஏமாற்றிய அதே நண்பன் திரும்பி வந்தான். இப்போது அவனுக்கு உதவி தேவைப்பட்டது. முன்பு இருந்த அருணாக இருந்தால் உடனே ஓடி உதவியிருப்பான். ஆனால் இப்போது அவன் அமைதியாக இருந்தான். கோபம் இல்லை, பழிவாங்கும் எண்ணம் இல்லை. ஆனால் ஒரு எல்லை இருந்தது. இதுதான் 4வது பாடம். எல்லை இல்லாத அன்பு ஆபத்தானது. பலர் நினைக்கிறார்கள் நல்லவனாக இருப்பது என்றால் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்வது என்று. அது தவறு. நல்ல மனசு இருக்கலாம், ஆனால் எல்லையும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உன் அன்பையே மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு முறை ஏமாந்தால் அது அவர்களின் தவறு, 2வது முறை ஏமாந்தால் அது உன் தவறு. இந்த வரியை வாழ்க்கையில் மறக்காதே. காலம் நகர்ந்தது. அருண் தனது வேலையில் முன்னேறினான். புதிய திறமைகளை கற்றுக்கொண்டான். தன்னம்பிக்கை அதிகரித்தது. மக்கள் அவனை மதிக்க ஆரம்பித்தனர். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவன் மதிப்பை தேடுவதை நிறுத்திய பிறகுதான் மக்கள் அவனை மதிக்க ஆரம்பித்தார்கள். உன் மதிப்பை நீயே தீர்மானி. இந்த உலகம் நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ அதே மாதிரி உன்னை பார்க்க ஆரம்பிக்கும். நீ உன்னை சாதாரணமானவன் என்று நினைத்தால் உலகமும் அப்படித்தான் நினைக்கும். நீ உன்னை மதித்தால் உலகமும் உன்னை மதிக்கத் தொடங்கும். நினைவில் வைத்துக்கொள், அதிகமாக விளக்கம் கொடுக்காதே, அதிகமாக கெஞ்சாதே, அதிகமாக நிரூபிக்க முயற்சிக்காதே. உன் வளர்ச்சியே உன் பதிலாக இருக்கட்டும். உன் வெற்றியே உன் குரலாக இருக்கட்டும். உன் மௌனமே உன் சக்தியாக இருக்கட்டும். இன்று உன்னை மதிக்காதவர்கள் நாளை உன் வெற்றியை பார்த்து ஆச்சரியப்படலாம். இன்று உன்னை விட்டு சென்றவர்கள் நாளை உன் அருகில் வர முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த நாளுக்காக வாழாதே. உன் கனவுகளுக்காக வாழ். உன் வளர்ச்சிக்காக வாழ். உன் சுயமரியாதைக்காக வாழ். சாணக்கியரின் இறுதி பாடம். உன்னை நீ மதிக்க ஆரம்பித்த தருணத்தில்தான் உலகம் உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். ஆகவே இன்று முதல் யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் காத்திருக்காதே. உன் நேரத்தை மதித்து நட. உன் திறமையை வளர்த்துக்கொள். உன் மௌனத்தை ஆயுதமாக்கு. உன் மனதை பலப்படுத்து. அப்போது உன் மதிப்பு 10 மடங்கு அல்ல, 100 மடங்கு உயர்வதை இந்த உலகமே பார்க்கும். ஏனென்றால் மதிப்பு கேட்டு வாங்கப்படுவது அல்ல, அது உருவாக்கப்படுவது. இந்த கதையில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடம் எது? மௌனம், சுயமரியாதை, துரோகத்திலிருந்து கற்றுக்கொள்வது, வெற்றியால் பதில் சொல்வது. இதில் எது உங்களுக்கு பிடித்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் வர இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான வாழ்க்கை பாடத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.